அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, படைத்திருப்பதாக சொல்கிறான். அல்லது ஹலக்கல் மௌத்தல் ஹயாத் லியப்லுவுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் நாம் எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம்? நீ எவன் நல்லது செஞ்சுட்டு வர்ற, எவன் தீயது செய்து விட்டு வருகிறாய் என்பதற்காகத்தான் வாழ்வையும் மரணத்தையும் நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மரணத்திற்கு பின்பு ஏற்படுகின்ற நிலைகளுக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் தன்னை, தன் உயிரை, தன் பொருளை எல்லாவற்றையும் அர்ப்பணம் செய்தார்கள். அவர்களுடைய தொழுகை இருந்தது, இன்ன பிற நற்கிரிகைகள் இருந்தது. தொழுகை, தர்மம், நோன்பு, ஜிஹாது எல்லாமே. எல்லோருமே நாளை மறுமையிலே அவர்களும் நாமும் ஒரு திடலில் சந்திக்க இருக்கிறோம். இதே போன்ற ஒரு திடல், அதான் மஹ்ஷர் மைதானம். தன் உயிரை முதல் பலி கொடுத்த சுமையாரிலானவர்கள் அங்கே இருப்பார்கள். நீங்க என்னத்தை வச்சுக்கிட்டு நிக்க போறீங்க? இரு ஊராக பிளந்தார்களே யாசிர் அலி, அவர் அங்கே இருப்பார். நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்து தின்ற இந்தா அந்த ஹம்சா அலி அல்லா அவர்கள் அங்கே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிலாகித்து சொல்லப்பட்டார்களே, ரசூல் மலாயிகா, மலக்குமார்களால் கூப்பாட்டப்பட்டிருக்கிறார் என்று ஒரு நபித்தோழரை சொன்னார்களே, ஹல்லலா, அவர் அங்கே இருப்பார். யோசித்து பாருங்கள். ஒரு போர்க்களத்திலே எதிரிகளுடைய படைக்குள் போய் இஸ்லாமிய கொடியை பிடித்துக் கொண்டு நின்று ஒரு கையில் கொடியை பிடித்திருக்கிற கையை எதிரிகள் வெற்றியவுடன் இன்னொரு ஒரு கை தொங்கிக் கொண்டிருக்கிறது, இன்னொரு கையில் கொடியை பிடிக்கிறார். அந்த கையையும் வெட்டி விடுகிறார்கள். அதற்கு முன்பு இந்த கை தொங்கிக் கொண்டிருக்கிறது, யுத்தம் செய்வதற்கு இடையூறாக இருக்கிறது. இரண்டு கால்களுக்கு இடையில அந்த கையை கொடுத்து பிச்சு துண்டை தூக்கி எறிவதை போட்டு தூக்கி எறிந்தாரு. அல்லனா அவர் அங்கே நிற்பார். நாம என்ன அமலை வச்சுக்கிட்டு அங்க போய் நிக்க போறோம்? கோச்சிருக்கீங்களா? சிந்தித்து இருக்கிறீர்களா? சிந்திக்காம இந்த உலகத்தின் ஆசையிலேயே, உலக தின்பத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கும். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது, அல் மால் வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்துத் துன்யா, பொருளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மனை மக்கள் எல்லாருமே இந்த உலகத்தின் அலங்காரங்கள். மறுமையில் இவர்கள் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். அந்த நாளில் நாம் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, வலது கரத்தில் பட்டோடு கொடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். பொதுபோக்காக இருந்தால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும். ஒவ்வொரு ஜும்மாவிலையும் இந்த வசனத்தை ஓதுறோம். அர்த்தம் புரியாதன் காரணத்தினால் மக்கள் கேட்டு விட்டு சென்று விடுகிறார். துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் திக்ரில்லா, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை மட்டும் உங்களுடைய செல்வம், உங்களுடைய சொந்தங்களும் பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். அப்படி ஆகுவீர்களே ஆனால் நஷ்டவாளிகளா வருவீர்கள். இந்த வெயில் கொஞ்சம் வேகமா முடிச்சிருப்பாங்க, ஏன்னா வெயில். அந்த வெயில் சூரியன் பனமரத்து உயரத்துக்கு வந்துவிடும். எப்படி நிக்க? அரிசுடைய நெல்லில் வேண்டுமா? அல்லாஹ் சொன்னதை செஞ்சிருக்கு. 7 நபர்களுக்கு அரிசுடைய நெல் அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்திற்கு கீழ் இருக்கிறார்கள். அந்த வாக்கியம் நமக்கு வேண்டும். லட்சோப லட்சம் மக்கள் இன்றைக்கு கூடியிருக்கின்ற ஹரம் ஷரீஃபில் மக்காவிலே ஹாஜிகளாக கூடி பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய செலவு செய்கிறார்களோ யார், அதை அல்லாஹ் மக்பூலாக்கி, அதை போது நம்முடைய குர்பானை அல்லாஹ் மக்பூலாக்கி, எந்த வாய்ப்பு யாருக்கு அல்லாஹ் நாடுகிறாங்க தருகிற அந்த ஆட்சியை நாம் கபூலாக்க வாய்ப்பை வழங்கணும். அவர்கள் இல்லத்தை சந்திக்க ஆஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபா மரவாவிற்கு ஒன்றை ஓடினார்கள். அந்த துப்பாட்டத்திற்கு இடையில் நாம் ஓடுவதற்கு செய்வோம். இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன 10 தினங்கள் சிறப்புக்குரிய தினங்கள். ஏனைய காலங்களில் செய்கின்ற அமலுக்கு கிடைக்கின்ற சிறப்பை விட இந்த 10 நாட்கள் இன்றைக்கு வரை செய்கின்ற அமல் அதிகப்படியான நன்மை தரக்கூடிய, அதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு
இந்த நாட்களில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்-லைலி வன்-நஹாரி சிர்ரன் வலானியத்தன் வலஹும் அஜ்ருன் இன்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். யார் தம்முடைய பொருளை தர்மங்கள் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறார்களோ சிர்ரன் வலானியத்தன் வலஹும் அஜ்ருன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு தம்முடைய ரப்பிடத்தில் கூலி பொருளாதார ரீதியாக கொடுக்கிறேன். வருகிற போது மாறி இது எல்லாம் பொறுப்பாளர்களுடைய வசதி வாய்ப்புகளை கூட்டிக் கொள்வதற்காக அல்ல, பள்ளியில இருக்கின்ற ஏனைய எல்லா செலவீனங்களுக்கு நீங்கள் தருகின்ற உதவியை கொண்டுதான் எனக்கு விடுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறார், முத்தகீன்கள் செல்வ நிலையிலையும் இன்ப நிலையிலையும் துன்ப நிலையிலையும் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குவார்கள். முத்தகீன்களுடைய பண்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்படி முத்தகீன்களுடைய லிஸ்டிலே வருகிற போது செல்வம் இருக்கிறது என்றாலும் வாரி வழங்க வேண்டும். செல்வமில்லா நிலை இருக்கிறது என்று சொன்னாலும் இருக்கின்றதை அவர்களுக்கு கொடுத்து உங்கள் ஆத்மாவிற்காக எதை நல்லறத்தை நீங்கள் எந்த முற்படுத்தி அனுப்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் மறுமையில நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அப்படி எப்படி பெற்றுக் கொள்வோம்? அதுதான் வலது கரத்திலே நமக்கு பட்டோலை கொடுக்கப்படுகிற போது அல்லாஹ் சொல்வான், இக்ர கிதாபக், உன்னுடைய பட்டோலையை படித்து பார் என்று சொல்வான். என்ன சொல்வான்? இக்ர கிதாபக், உனது பட்டோலையை படித்து பார் என்று சொல்லுகிற போது அவர்கள் எடுத்து படித்து பார்ப்பார்கள். எல்லாருக்கும் படிக்க தெரியும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு மலைக்கு கூட ஒதுங்காதவர்கள் கூட, பள்ளிவாசலில் மலைக்கு கூட ஒதுங்காதவர்கள் கூட, மதரசா பக்கம் போகாதவர்கள் கூட அந்த பட்டியல் அவர்களுடைய கையில் கொடுத்த மாத்திரத்திலேயே என்ன செய்யும்? பட்டியலுடைய அதுல இருக்கின்ற செயல்கள் அத்தனையும் இருக்கும். அந்த பட்டியலை பார்த்த உடனே அவர் சொல்வார், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், சின்னதையும் விட்டு வைக்கல பெருசும் விட்டு, எல்லாமே இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்வார். குற்றவாளியும் அதை சொல்வார், சொர்க்கவாசியும் அதை வாசிப்பார். அதனால்தான் சொர்க்கவாசிகள் தம்முடைய பட்டோலையை மற்றவர்களுக்கு காண்பிப்பார்கள். இதோ படித்து பாருங்கள், நான் செய்த அக்கிரமங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. எவர் அணுவளவு நன்மை செய்திருக்கிறார், கடுவின் வித்தளவு செய்து, கடுகளவு பிடிச்சிருக்கும், அதனை வித்தளவிற்கு நீங்கள் நன்மை செய்திருந்தாலும் அதையும் நாளை மறுமையை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அதே போன்ற கடகளவு அநியாயம் செய்திருந்தாலும் என்ன செய்ய முடியும்? அதையும் அங்கே பெற்றுக் கொள்வார்கள். பட்டோலை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ இந்த பட்டோலை நான் இறந்த போதே அதுவும் இறந்திருக்க கூடாதா என்று சொல்வார். சொல்லிவிட்டு சொல்வார், எனக்கு செல்வம் இருந்தது. உங்கள் செல்வம், உங்கள் சொந்தங்கள் உங்களை எல்லாரும் நினைவுக்கு மாற்றி விடுமையானால் கஷ்டவாதி அவன் சொல்கிறார்கள். மறுபடியும் அவன் சொல்வார், அன்னி வாணியா, எனக்கு செல்வம் இருந்தது, பயனளிக்கவில்லையே. கருக்கு அன்னி சூத்தானியா, எனக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தது, பயனளிக்கவில்லையே என்று சொல்வான். வாழ்ந்தால் உதிக்கிறார். இப்போது